வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஜோதிடம், வாஸ்து, எண் கணிதம் இந்த மூன்றையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு, எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி ஒரு பதிவு, ஒரு 10 நிமிஷம் பேசுவோமே. உண்மையை உறக்கச் சொல்வோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஜோதிடத்திலாகட்டும், எண்கணிதத்திலாகட்டும், வாஸ்துவாகட்டும், அனைத்தும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொடர்பு உள்ளவை. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம் தெய்வீக கலை. அந்த கலையை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கலையை கையாள்பவர்கள் கரெக்டாக கையாளுறாங்களா? அது கிடையாது. என்ன காரணம்? இன்றைய நடைமுறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 கலைகளையும் கொலை செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த பலன்கள் என்றும் பரிகாரங்கள் என்றும் நூதன முறையில் கொள்ளையடிக்கிறார்கள். இதை மக்கள் கண்டும் காணாமலும் போய்கொண்டிருக்கிறார்கள். சிலர் கண்டு கேட்டு ஒதுங்கி போய்விடுகிறார்கள். சிலர் திட்டுகிறார்கள், சிலர் பாராட்டுகிறார்கள். என்ன காரணம்? ஆனால் ஜோதிடத்தில் நன்மை தீமை கலந்து இருக்கிறது. வாஸ்துவில், எண்கணிதத்தில் நன்மை தீமை கலந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒரு 80% பலன்களை சொல்லிவிடலாம் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு பலனை நடத்தி வைப்பதும் நிறுத்தி வைப்பதும் இறைவன் கையில் இருக்கு. நம்ம சொல்லிடலாம், நம்ம சொல்லதெல்லாம் நடக்குது, நம்ப முடியாது. நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு மேலே இறைவன் செயல். இறைவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அது நடக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஜோதிடம் இயங்கி இருக்கிறது. ஆனால் ஜோதிடத்தை வைத்து பிழைக்க நினைப்பவர்கள், ஜோதிடத்தை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் என்று நினைப்பவர்கள் இன்று அதிகமாகி விட்டார்கள். ஜூம் மீட்டிங்னு போடுறது, அப்புறம் இலவசம் சொல்கிறது, அப்புறம் அப்படியே காசு கொடுங்கிறது. முதல் உள்ளே விட்டுறது. ஆடை என்ன செய்வான்? முதல் பட்டியல் அழைப்பான். பட்டியல் ஆடு மனமளவு போய் அடைச்சிடும். அது எதுக்கு? பலி கொடுக்கறதுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் மலமளமளமளு போய் சேர்றாங்க. அப்போ உண்மையை தெரிஞ்சுட்டு வெளியே வர்றாங்க. அதுக்கு அவங்க சம்பாதிச்சிட்றாங்க. அடுத்து யூடியூப் சேனல்கள் ஒரு சிலர் சப்போர்ட். இப்போ எனக்கெல்லாம் இந்த சப்போர்ட் கிடையாது. நான் எந்த யூடியூப் சேனல்லையும் போய் நான் நிற்கலை. நானாக ஆரம்பித்தேன், அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்துலேயுமே காசு புழங்குது, எல்லாத்துலேயுமே சூதுவாது இருக்குது, எல்லாத்துலேயுமே போட்டி பொறாமை இருக்குது. இது மாற்ற முடியாது. தனக்கு வேண்டியவங்களுக்கு ஒன்று, வேண்டாதவங்களுக்கு ஒன்று இருக்குது. அவங்க வயசு ஒரு 30-35 தான் இருக்கும். அவங்க வயசு ஒரு 50-60 இருக்கு. குருஜின்னு போவாங்க. அந்த குருஜிங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு ஜோதிடம் இன்னைக்கு நடைமுறையில். யாரை வேணாலும் குருஜிங்கிறாங்க. அந்த குருஜிங்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாமல் போச்சு. சொல்லுவாங்க, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், அது மாதிரி யார் வேணாலும் குருஜி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த குருஜினா, இப்போ நம்ம சொல்லுவோம் ஆதித்ய குருஜி, அவர் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இதில் ஒரு அனுபவம் பெற்றவர். அவரை நம்ம ஆதித்ய குருஜி என்று அழைக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க நம்ம குருஜி என்று அழைக்கலாம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு குருஜிங்கிறவங்களை எப்படி ஏற்றுக்கிறது?
இது எனக்கு நிலைமை நடக்குது. அப்போ ஜோதிடம் வீழ்வதற்கு காரணமே இந்த அரைகுறை மனிதர்களால் குருஜி என்று அழைக்கப்படுபவர்கள் தான் காரணம். எப்படியாவது புகழ் பெற வேண்டும், எப்படியாவது அந்த டிவியில் வர வேணும், எப்படியாவது யூடியூப் சேனலில் போய் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கும் சிலர்கள், அந்த சிலர்கள் அவர் தான் இன்னைக்கு ஜோதிடத்துக்கு தலைவலிகள். அப்போ அந்த சிலர்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுடைய எத்தாம் பெரிய குருஜியாக இருந்தாலும் சரி, எத்தாம் பெரிய பரிகார செம்மலாக இருந்தாலும் ஜோதிட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 10 ஜாதகம் தரேன். அந்த 10 ஜாதகத்துக்கு கரெக்டாக பலன் சொல்லிட்டால் 1 லட்சம் பரிசு. 1 லட்சம். 10 ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு 10 கேள்வி தான். அப்போ 10 ஜாதகத்துக்கு 100 கேள்வி. கரெக்டாக சொல்லிட்டு 1 லட்சம். இல்லையா நீங்கள் திருப்பி எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க. சவாலுக்கு நான் ரெடி. சவாலுக்கு எந்த கொம்பனாக இருந்தாலும் வர ரெடியா? வரனா கமனில் வாங்க. பழனியில் வச்சுக்கலாம், பழனியில் வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் வச்சுக்கலாம். மக்கள் 10 பேர்கிட்ட எந்த ஜோதிடம் நான் நம்ப மாட்டேன். பொதுமக்கள் சிலருக்கு முன்னாடி உங்கள் திறமையும் காட்டுங்க, அடியனுடைய திறமையும் காட்டுறேன். சும்மா வந்து ஜோதிட செம்மல், ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட அவரு, ஜோதிட இவரு என்ன ஏமாத்தாத மக்களை. மக்கள் ஏமாறும் வரை நீங்கள் வருமானம் பண்ணிக்கலாம். ஆனால் மக்கள் துணிஞ்சிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, பிடிக்கலையா போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஜோதிட சக்கரவர்த்திகள், ஜோதிட பெரிய பெரிய பட்டா வாங்கியவர்களுக்கு இப்போ நான் சவால் விடுக்கிறேன். நான் சாதாரண ஆள், எந்த ஒரு இதுலேயும் போய் நான் பாடி நின்று பேசணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எந்த ஒரு ஜோதிட மாநாட்டுக்கும் நான் போகிறது இல்லை. ஏன்னா இந்த வாங்குறப்ப யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு 10 ஜாதகம், 10 கேள்வி தான். ஒரு ஜாதகம் 10 கேள்வி தான். சொல்ல திராணி இருக்கிற செம்மல்கள் எல்லாம் வரலாம். சக்கரவர்த்தி என்னமோ ஜோதிடத்துக்கு இவங்க தான் பெரிய பிதாமகன் மாதிரி பேசிக்கிறது, ஹரிச்சந்திரன் மாதிரி, சகாதரன் மாதிரி பேசிக்கிறது. ஏன்னா சில அல்லக்கைகள் அவங்க தூண்டி விடுவாங்க, அதுக்கு அவங்க அடிமை. அந்த அல்லக்கைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லக்கைகளுக்கு ஆட்டையை போடத்தான் தெரியும். அல்லக்கைகளுக்கு வேறு வேலை கிடையாது. அந்த அல்லக்கைகள் சிலரை தூக்கி வச்சுக்கிட்டு என்னோட குரு, என்னோட குருஜி, என்னோட குருநாதர், என்னோட குருநாதர் இன்னைக்கு ஜூம் மீட்டிங் போடுறார், என்னோட குருநாதர் இன்னைக்கு டிவியில் வர்றார், என்னோட குருநாதர் அந்த சேனலில் வர்றார், என்னோட குரு இந்த சேனலில் வர்றார். என்ன ஏமாத்துறது? எந்த குருநாதனாலும் வாங்க ஏமாத்துறது. எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? 10 ஜாதகம், 10 கேள்வி, 1 லட்ச ரூபா பரிசு. ஏனால் நான் பெரிய கொம்பன்னு சொல்ல கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சாக்கு போக்கு சொல்கிற வேலையை என்கிட்ட வச்சுக்கூடாது. ஆம் இல்லை, திருமணம் நடந்துச்சா இல்லையா? ஆமாம் தான், ஆமாண்ணா, ஆமாம், இல்லை இல்லை, அதுக்காரன் இதுக்காரன் என்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வரணும். சும்மா என்கிட்ட வந்து தப்பிச்சுலாம் போக முடியாது. ஏன்னா நான் அடிப்படை திராவிட கொள்கையிலிருந்து வந்தவன். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவன். கிராமத்தில் நல்லா பழகி வந்தவன். வாங்க, எத்தாம்படிய கொம்பைனாலும் வாங்க. சும்மா ஜோதிட சக்கரவர்த்திங்கிறது ஜோதிட என்னமோ சொல்கிறாங்க. தங்க மகன், வெள்ளி மகன், கஸ்தூரி மகன், வைர மகன் ஆளுங்கிறது. தங்க மகன்னா சிவாஜி தான். தங்க மகன் படம் எடுத்திருக்கு. சிவாஜி தங்க மகன், ரஜினி தங்க மகன், எம்ஜிஆர் தங்க மகன், கமலஹாசன் தங்க மகன் தான். அதை விட இப்போ இறந்த விஜயகாந்தும் தங்கத்தில் தங்கம், சொக்க தங்கம் அவர். அப்படிங்கிறப்ப சும்மா அவங்களுக்காக பட்டம் கொடுத்துக்கிறது, அவங்களுக்காக இது பண்ணி கொடுக்கறது. ஏன் ஜூம் மீட்டிங்கில் வந்துட்டா, யூடியூப்பில் வந்துட்டா பெரிய கொம்பனா சொல்கிறாங்க.
நான் அவங்க வந்து அப்படி, நாங்கள் வந்து இப்படி, வா ஒரு 10 ஜாதகம் தர்றேன் வச்சுக்கலாம் போட்டி அப்படிங்கிறப்ப 10 நீ கரெக்டாக சொல்லு, 1 லட்சம் பரிசோட வேற என்ன பரிசு கொடுக்குறேன். ஆனால் சொல்ல முடியல, கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். அப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள் அதிகமாயிருச்சு. அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு பேர் கெடுது. எப்படி சம்பாதிக்கணும் தெரியாதா? எங்கே போனாலும் காசு கொடுக்காம நடக்க போகிறதில்ல. ஓசிக்கு யாராவது ஜாதகம் பார்த்துருவாங்களா? ஏதோ பெரிய சக்கரவர்த்திங்கிறது பிதாமங்கிறது அதுன்னு சொல்கிறது, ஏதோ ஓசிக்கு ஜாதகம் பார்க்குற மாதிரி. ஒரு ஜாதகத்துக்கு 5000, 2000, 3000, 4000, 10,000, 25,000. இதெல்லாம் என்ன நியாயமா, தர்மமா? தூக்கி வச்சுட்டு ஆடுறது, அப்புறம் தூக்கி கடைசியில் தூக்கி போட்டு குப்பத்தில் விட்டு ஓடிடுறது. இல்லை இந்த அள்ளக்கைகளுடைய வேலைகள். அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை, இந்த அள்ளக்கைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏற்கனவே அள்ளக்கைகளுக்கு சூட்டு தெரியும். அந்த அள்ளக்கைக வந்து எதவாவது ஒன்று சொல்கிறது, சொல்லி அவங்கள பேரை கெடுக்கிறது. அதுக்கு சிலர் அடிமை ஆகிடுறாங்க. புகழ்ச்சிக்கு அடிமையாக ஜோதிடர் யாரு? அப்போ இந்த பதிவு என்னன்னா, எத்தாம் பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஜோதிடத்தில் கரெக்டான பலன் சொல்ல முடியாது, முடியாது, முடியாது தான். முடியும் என்பவர்கள் வாருங்கள், முடியாது என்பவர்கள் ஓடிவிடுங்கள் பதிவை கண்டு. நன்றி, வணக்கம்.